அன்னைக்கு காலைல 6 மணிக்கு அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல. ஏன்னா நான் ஏஞ்சதே மதியம் தான். நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். மக்களே எடுத்ததை முடிக்காம வரமாட்டேங்கிறதுல இன்னைக்கு நாள் 26. காலையில ஏஞ்சோன மதியம் ஏஞ்சோன வழக்கம் போல ஃபர்ஸ்ட் மீல சாப்பிட்டு உதவுங்கிறவங்கள வாயில போட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நமக்கு ஷோல்டர்ஸ் அண்ட் செஸ்ட் தான் ஒர்க் அவுட். ரே டெல்ட், சைட் டெல்ட் அண்ட் அப்பர் செஸ்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பேன். செஸ்ட்னாலே எங்கேருந்தோ தனி எனர்ஜி வந்து நிறைய வேரியேஷனை போட்டு இன்டென்ஸா ட்ரெயின் பண்ணிடுறேன். ஷோல்டருக்கு 4 வேரியேஷன், செஸ்ட்டுக்கு 4 வேரியேஷன். இன்னைக்கு நல்லா எசென்ட்ரிக் கான்ட்ராக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி தான் போட்டேன். செஸ்டேங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, ஒர்க் அவுட் முடிச்சானா எவனையாச்சும் சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி அப்படி ஒரு பம்போட சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் மஜாவா ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு ஜிம்ல இருந்து கிளம்புனா நம்ம நண்பர் ஒருத்தர் உன்னை தாண்டா பாக்க வந்திருக்கேன்னு கூப்பிட்டான். என்னடா ஜெர்சி டி-ஷர்ட்டை இன் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்கான். யாருமே ஃபேஷனபிளான ஆளு. ஃபேஷனபிளா? ஆமா. அவன் உண்மையிலே என்னை தான் பார்க்க வந்தானா இல்ல ஏதாவது டோலியை பார்க்க வந்தானான்னு தெரியல. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. வந்தவன் எனக்காக பரிசா இதை வர தூக்கின்னு வந்துட்டான். அப்புறம் அவனோட டீயை குடிச்சிட்டு வந்தேன். சார்ஜ் இல்லன்னு போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல நண்பர்களே, ஈட்டு, ஜூஸ், ஸ்கின் கேர், லாஸ்டா ஸ்லீப், அவ்வளவுதான். நாள் 27 சந்திப்போம். நாங்க ஜல்லிக்கட்டுக்கு காலை அடக்க மாட்டோம். என் தலைவன் காலுங்க